Hello aspirants, welcome to Way to Labasna யூடியூப் சேனல். இன்றைக்கி டே 8 ஆஃப் 240 days சேலஞ்சில் இருக்கும். நம்மளோட சேனலில் வந்து டெய்லி 15 கொஷின்ஸ் சிசாட் கொஷின்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க ஃபஸ்ட் கொஷினுக்கு போகலாம். அதாவது ஃபஸ்ட் கொஷினில் என்னன்னா, பைப் ஏல வந்து டேங்க் வந்து ஏ ஹார்ஸில் வந்து ஃபில் ஆகுது. இப்போ வந்து அந்த டேங்க்கில் வந்து ஒரு லீக்கேஜ் இருக்கும் போது thrice as long it takes to fill the tank. How long if the leak அந்த பாட்டம் வந்து எம்டி பாட்டம்லேருந்து டேங்க் ஃபில் ஆகிட்ட அப்புறம் பாட்டம்லேருந்து தண்ணி சொட்டிகிட்டு இருக்கும் போது எவ்வளோ நேரம் ஆகும் அந்த டேங்க் வந்து எம்டி ஆகிறதுக்கு when pipe is closed. அதான் அந்த கொஷின் படி பார்க்கும்போது பைப் ஏ வந்து ஏ ஹார்ஸ் எடுத்துக்கிறது ஃபில் த டேங்க் வித்தவுட் அந்த எனி இன்டராக்ஷன். இப்போ டிஸ்டர்பன்ஸோட அதாவது லீக்கேஜோட பார்த்தீங்கன்னா 3A. இதை வந்து 1 ஹவருக்கு நம்ம எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ணும்போது 1/A போடுவோம், இது 1/3A போடுவோம். டைம் டேக்கன் டு எம்டி த டேங்க் வந்து எக்ஸ், அதையும் 1/xன்னு வச்சுக்கணும். 1/A மைனஸ் 1/3A அப்படி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்படியே எக்ஸை இன்வெஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா 3A/2 hours. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ரேஸ் இன் ஏ ரேஸ் ஏ பீட்ஸ் பி பை 28 மீட்டர் ஆர் 7 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ வந்து வின் பண்ணிட்டான் பியை 28 மீட்டர் டிஃப்ரென்ஸில் வந்து வின் பண்ணியிருக்கான். அப்படின்னும் போது 7 செகண்ட்ஸுமே சொல்கிறாங்க. ஏ கிலோமீட்டர்னும் போது 1 கிலோமீட்டர்னு அர்த்தம். அது 1000 மீட்டர்ஸ் ஓடிருக்காங்க. அதில் வந்து ஏக்கும் பிக்கான இடைவெளி வந்து 7 seconds 28 மீட்டர். அப்படின்னும் போது நான் ரெண்டுமே வச்சு தான் போட போகிறேன். 1000 மீட்டர் வர வரைக்கும் நம்ம கேல்குலேட் அவ்வளோ இது இல்லைல்ல. 1000 divided by 28ன்னு போட்டிங்கன்னா அந்த இடைவெளி வர ஒரு நம்பரை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் வந்து வந்துடும். இங்கே டைம் கேட்கறதுனால மீட்டர்லேயும் 35 போட்டு செகண்ட்ஸ்லேயும் 35 போட்டு நான் கேல்குலேட் பண்ணோன்னா ஒரு ஆன்சர் வரும். இது வந்து நம்ம செகண்ட்ஸுக்குன்னு வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால 60 செகண்ட்ஸ் வச்சு பண்ணுறோம். அதை மினிட்ஸ்க்காக கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் எழுதும். 4 minutes 3 seconds வந்து அவங்க வந்து அந்த ஏ வந்து ரீச் பண்ணக்கூடிய டைம் அதுதாங்க. வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. இதான் ஆன்சர். இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருப்பேன் பாருங்கள். அந்த ரெண்டுத்துக்கான இது 35 போடும் போது 980 வந்துடும். மீதி அடுத்த ஒரு பாதி செகண்ட்லேயே வந்து அவர் போய் ரீச் ஆகிடுவார். அதை தான் இது அந்த 3 seconds அந்த டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு சம் வந்து 3x - 1 to the power cube is equal to 8 divided by 27. இந்த சம் வந்து இவங்க வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் வந்து க்யூப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 2 cube by 3 cube வரும். இதை நான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதும் போது 2/3 the whole power 3. கியூபு ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணிவிட்டோன்னா 3x - 1 2/3. இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதை இந்த வேல்யூஸில் இந்த சைடு எடுத்துகிட்டு வரது தான் ஆன்சர். 5/8 தான் ஆன்சர் இந்த சமுக்கு. இஃப் ஏ பஸ் ட்ராவல்ஸ் next sum வந்து if a bus travels 160 kilometers in 4 hours and a train travels 320 kilometers in 5 hours at a uniform speedல போகிறாங்க, what is the ratio of the distance between them in 1 hour? 1 hourக்கான ரேஷியோ டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒன்றும் பெரிய சம் இல்லை, ரொம்ப சிம்பிள் சம் தான். இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கணுன்னா 1 hourக்கு 40 கிலோமீட்டர் பஸ்ஸு, ட்ரெயின் வந்து 64 கிலோமீட்டர் 1 hourக்கு. இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம வந்து கேன்சல் பண்ணோன்னா 5/8. அதுதான் 5/8 தான் அதோட ஆன்சர். இந்த சம் பார்த்தீங்கன்னா ஏஜஸ் சம் தான். எக்ஸு செட் டு ஒய், எக்ஸ் வந்து ஒய்க்கு சொல்கிறான். அட் த டைம் ஆஃப் யுவர் பர்த், அவன் ஒய்யோட பர்த் அப்போ ஐ வாஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் யூ ஆர் அட் த ப்ரெசண்ட். அதாவது இப்போ ப்ரெசண்ட்டாக ஒரு ஏஜில் 2 பேரும் இருக்காங்க. இஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த எக்ஸ் வந்து 42 years. 42 yearsல இவர் எக்ஸ் இருக்கார், ஒய் ஒரு ஏஜில் இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, நீ பிறக்கும் போது நான் வந்து நீ இப்போ இருக்கிற ஏஜில் நான் இருந்தேன், பிறக்கிற ஏஜிலிருந்து ட்வைஸ் ஐ வாஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ்
யூ ஆர் அட் த ப்ரெசன்ட். அதாவது நீ பிறக்கும் போது நான் நீ இருக்கிற ஏஜை விட ட்வைஸராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான், ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஐ வாஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் யூ ஆர் அட் த ப்ரெசன்ட் அப்படின்றாங்க. மறுபடியும் படிக்க படிக்க அது ஒரு ஆங்கிளில் சொல்லுது. அதுதான் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் குழப்பத்தை உண்டாகுது. இப்போ ஒய்க்கான ஏஜை நம்ம கண்டுபிடிக்கணும். 42x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2y, அதாவது ட்வைஸர் ஆஃப் ஒய் தானே. அப்போ வந்து சிம்பிள் ஒய் இந்த சைடு எத்தனை 3y இடம் கேன்சல் பண்ணும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 இயர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை நம்ம படித்து அதுபடி போடுவோம். அதான் 2 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் கொஷின். 2 ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்ப்போம். 8 years ago த ஏஜ் ஆஃப் எக்ஸ் வாஸ் 5 times த ஏஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்கிறாரு. 8 yearsனால் கேன்சல் பண்ணோன்னா 34 இருக்கும்போது ஒய்யோட ஏஜ் வந்து 8 yearsல வந்து 6 years 6 into 5 வந்து 30, மோர் ஆர் லெஸ் மேட்ச் ஆகிடுது. அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. அவனோட 5 மடங்கு தானே இருப்பேன்றாரு, அப்போ வந்து கரெக்டாக வந்துடுறாருல. 30 34 அந்த இதில் வந்துடுறாருல, அதனால் நான் மேட்ச் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் 14 years, அதாவது 42லேருந்து 14 years கழிச்சு, அதாவது 56ல் வந்து த ஏஜ் வுட் பி 2 times த ஏஜ் ஆஃப் ஒய். எக்ஸ் வுட் பி 2 times த ஏஜ் ஆஃப் ஒய். அப்போ 14லேருந்து நம்ம வந்து இன்னொரு 14 ஆட் பண்ணோன்னா 28 வரும். 28 into 2 times போட்டோன்னா 56 வந்துடும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அட் த டைம் ஆஃப் யுவர் பர்த் ஐ வாஸ் twice as old as you are at the present. Twice as old as you are at the present. Twice old as you are at the present. அப்போ என்ன, 7 வயசில் இருந்தாரா? 7 into 2 14. At the time of your birth I was twice as old as you are at the present. You are at the present. Twice as old as you are at the present. Twice as old as you are at the present. Twice. படிக்க மறுபடியும் குழப்புதுங்க, இருங்க. 14 த ப்ரெசன்ட். அதான் 28 இயர்ஸில் இருந்திருக்காரு அவர் பிறக்கும் போது. ப்ரெசன்ட் இயரில் வந்து ப்ரெசன்ட் இயர் வந்து ஒய்க்கு வந்து 14. ட்வைஸ் த இதுன்னு வரும்போது அவர் வந்து 28 இயர்ஸில் இருக்கும்போது ஒய் வந்து பிறந்துடும். எக்ஸ் 28 இருக்கும்போது ஒய் பிறந்திருக்காரு. அதுதான் சொல்கிறாங்க கொஷினில், வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குது ஏபிசி. ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. minimum value in the given equation -1 to the power a plus -1 to the power b -1 to the power c -1 to the power d. abcd வந்து 1947. இது வந்து எப்படின்னா a + b + c + d வந்து 1947. அதில் வந்து மினிமம் வேல்யூ வந்து வர வைக்கணும். மினிமம் வேல்யூனா ஒன்று, இந்த மேலே இருக்கிற பவர்ஸ் வந்து ஒன்று ஈவன் ஒன்று ஆடாக இருக்கணும். அந்த மாதிரி தான் ஏ பி டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே ஈவன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஆன்சர் வந்து 4 வரும். ஏன்னா இப்போது நான் 3 ஈவன் ஒரு ஆடு இருக்குன்னா ஆன்சர் 2. 2 ஈவன், அதாவது டு த பவரில் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் ஈவன் நம்பர்ஸை வச்சு. அப்போ பண்ணும்போது ஆன்சர் வந்து 0 வருது. இப்போ வந்து ஒரு ஈவனுக்கு 3 ஆடு இருக்குன்னா ஆன்சர் -2. 4மே ஆடுனும் போது -4.
இப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வருது. மினிமம் வேல்யூன்னு கேட்கும்போது மைனஸில் வந்து மினிமம் வேல்யூ வந்து -4 தானே மினிமம் வேல்யூவாக வரணும். எப்படி இந்த கொஷினுக்கு -2 வருது? மைனஸில் இருக்குது. மைனஸில் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதான மினிமம் வேல்யூன்னு வரும். எனக்கே குழம்பிடுச்சு இது. இந்த கொஷின் இருக்கட்டும். இது நம்மளோட சண்டே கொஷினில் வந்து இதை ஆட் பண்ணுவோம். அதாவது நம்ம யூடியூப்பில் புதுசாக வந்தவங்களுக்கு வந்து சொல்கிறேன். எந்த கொஷினாக வந்து போடும்போது சடனாக கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, சில கொஷின் போடாத போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதுமாதிரி அந்த 15 கொஷினில் எதனா ஒரு கொஷின் வந்து நான் போடாமல் இருப்பேன். அந்த கொஷின்ஸை வந்து சண்டே வந்து நான் அதை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி போட்டுட்டு மற்ற கொஷின்ஸ் போடுவேன். அதுதான் நம்ம சேனலில் முதல் ரூல்ஸு. இது இந்த இடத்துல எனக்கு ஒரே சடனாக ஒரு டவுட் வந்துச்சு. நான் இதை ரெஃபர் பண்ணிவிட்டு நான் வரேன். -4ன்னு வரும். -4 தானே மினிமம் வேல்யூவாக கன்சிடர் பண்ணணும். சாரி, அது எனக்கு சத்தியமாக போட்டேன். பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப குழம்பிட்டுருக்கேன். ஏன்னு தெரில. வீடியோ வந்துட்டேன். அதனால் மறுபடியும் வெளியே போயிட்டு வர முடியாது. நான் கன்ஃபார்மாக சண்டே உங்களுக்கு இந்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A rectangular box 6 cm, 12 cm, 15 cm is cut up into an extra number of equal cubes. What is the least possible number of cubes? Least possible number of cubesனா HCF வச்சு தான் இது பண்ணும். ஒரு நம்பரையும் HCF பண்ணிவிட்டு அதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அந்த நம்பரை எடுத்து இதில் எழுதிக்கணும்னா 3 மட்டும் தான் காமனாக இருந்துச்சு. 3 தான் இருக்குது. அப்போ 3யை வச்சு ஒரு நம்பரையும் டிவைட் பண்ணும்போது அதில் கிடைக்கிற க்யூப்ஸ் நம்பரை வந்து எத்தனை க்யூப்ஸ் அதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு டோட்டல் அந்த ஆன்சரை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 க்யூப்ஸ் தான் லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் க்யூப்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின். அதாவது ABCDE 5 பேர் இருக்காங்க. 5 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் இருக்காங்க. அவங்க வந்து கொடுத்துருக்குற இதை வச்சு அவங்களோட சிட்டிஸை வந்து நம்ம மார்க் பண்ணி கீழே இருக்கிறதுல எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எப்படி நான் பண்ணேன்னா, கொஷினை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வைஸாக எழுதிட்டு ஒரு இதுவுமே தனித்தனியாக எழுதிக்கினேன். இப்போ பிசி வந்து இருக்குன்னா பிசியை எழுதிட்டு, இப்போ கியூ வந்து பிசிக்கு வந்து பிசி சிட்டி இல்லைன்னா கியூவை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கினேன். ரெண்டுத்தையும் கியூவை போட்டுட்டேன். நாட்டு இதை மட்டும் வச்சுட்டு எங்கெல்லாம் மறுபடியும் பி இருக்குதுன்னு நான் செக் பண்ணேன். பிஇயில் வந்து இருக்குது. பிக்கு வந்து பியும் ஆரும் வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு சிக்கு போனேன். சியில் வந்து ஆர்எஸ்டி இல்லை. இப்போ 4 இங்கே சேர்ந்துச்சு. அப்போ 5வது ஒன்றும் இல்லை. அப்போ அதுதான் இது இங்கே இருக்கும் அப்படின்ட்டு அதை எடுத்து போட்டுக்கினேன். பியில் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். முதல்ல ஏடிஇ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வரலான்ட்டு ஏசி ஆர்எஸ்டி இல்லைன்னு பார்த்தாச்சு. ஆர்எஸ்டி அப்படியே போட்டாச்சு. இல்லை அப்படின்ட்டு டி வரும்போது கியூ அண்டு டி, டிஇக்கு ரெண்டுத்துக்குமே கியூ அண்ட் டி இல்லைன்னு போட்டிருக்காங்க. இன்னொரு டைம் இ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பிஆர், அதையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுப்போம். எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு நம்பர் எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இங்கே ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பிக்யூஆர் இதுக்கு வராது அப்படின்னும் பி இங்கே வந்துடுச்சு. இங்கே இன்னொன்னா எஸ்என்டி தான் இருக்குது. எஸ் இன்னும் இங்கே 4 சேர்ந்துருச்சு. இங்கே எஸ் தான். அப்போ இங்கே எஸ் போட்டுட்டேன். அப்போ இங்கே டி வந்துடும். அப்போது இங்கே வந்து ஏ வந்து ஆர்எஸ் அதாவது எஸ்ஸு டி. அப்போ வந்து ஆர் இங்கே வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஆர் இங்கே வச்சிங்கன்னா ஆர் இங்கே வராதுன்னு சொன்னதுனால கியூ இங்கே போட்டுட்டு இங்கே ஆர் போட்டு முடிச்சிடுவோம். அவ்வளோதான். இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பி பிலாங்ஸ் டு எஸ், அதுதான் தப்பு, வேறு எதுவும் இல்லை. இது வந்து ஒன்றும் இல்லைங்க. 288th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு இதுவும் அதை வேல்யூ இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகினே போகுது. A1 B2 அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஒன்று அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நியூமரிக்கல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை நம்பர்ஸ் இருக்குது. அத்தனை ஆல்ஃபபெட் ஆர்டர் M13னா 13M இருக்குது. அப்போ வந்து ஒன்றுத்தையும் ஆட் பண்ணி தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். அதனால் எல்லாம் ஒன்றுத்தையும் நீங்கள் லைனாக ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். எக்ஸு தான் அதுக்கு ஆன்சரு. இது வந்து அவங்க A to the parallel Zக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க சம்
கண்டினியூஸாக வரும் சீரீஸாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. இதில் வந்து மேலே கீழே அந்த மாதிரி டேர்ம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர்ஸை நம்ம மேலே கீழே எழுதி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்ஸ் போட்டோன்னா அடிஷன் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும் இந்த சம்மு. If the diagonal of a rectangle is 17 cm long and its perimeter is 46 cm, find the area of the rectangle. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்காக கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ டயகனலுக்கான ஃபார்முலா ரெக்டாங்கிளில் வந்து டயகனல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர். அதை டயகனல் அந்த ஸ்கொயர் எந்த சைடு எடுத்துகிட்டு வந்து டயகனலோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா இது வரும் கிடைக்கும். இப்போ பெரிமீட்டர் எடுத்து பெரிமீட்டர் பார்த்திங்கன்னா 2 × L + W லென்த் இன்ட்டு வித், அதுதான் பெரிமீட்டருக்கு வந்து 46 கேன்சலேஷன்லாம் பண்ணி 23 + L + W. இதை வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது ஒரு வர வேல்யூ அந்த இதை வந்து A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த L ஸ்கொயர் ப்ளஸ் W ஸ்கொயர் அந்த இதை நம்ம ஃபார்மில் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் L × B லென்த் இன்ட்டு வித் தான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அதுதான் 120 cm² ஆன்சர். இந்த சம் பார்த்தீங்கன்னா a boy scores 30% mark and failed by 15 மார்க் டிஃப்ரென்ஸில் ஃபெயில் ஆகிட்டான். அண்ட் B scored 40% mark and obtained 35 மார்க் மோர் தேன் ரிக்வயர்ட். அதாவது பாஸ் மார்க் விட 35 மார்க் அதிகமாக எடுத்துட்டான். இப்போ பாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, மார்க் இல்லை, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சம்மை எப்படி அப்ரோச் பண்ணோன்னா பர்சன்டேஜ் இருக்கிற 2%ஐயும் மைனஸ் பண்ணிக்கின்னு கொடுத்துருக்கிற 2 வேல்யூவும் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ 10%க்கு 15 போது 30%க்கு 150, 40%க்கு 200. இப்போது இதில் 15 ஆட் பண்ணிங்கன்னா பாஸ் மார்க் வந்துடும். இப்போ 1%க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 5 வரும். அதை ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணும்போது 3% வந்து 15%, அவ்வளோதான். 33% வந்து தான் பாஸ் மார்க்கு, அதுதான் ஆன்சர். ஓகே, இந்த இந்த சம் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் போட்டேன், வரலை. பட் ஆனால் ஆன்லைனில் சர்ச் பண்ண மெத்தடில் போட்டால் அதோட ஆன்சர் வந்து வருது. ரொம்பவே கன்ஃபியூஸ் தான் ஆகுது எனக்கு. இதை மறுபடியும் போட ரொம்ப நேரம் இந்த சம்மில் ஆனால் உட்காண்ட்ருந்தேன். ஆன்சர் கிடச்சிருச்சு, பட் ஆனால் என்னோடய கன்வென்ஷனல் மெத்தடில் எனக்கு ஆன்சர் வரல. அதுதான் எனக்கு ரொம்பவே இதுவாக இருக்குது. அதில் இருந்த 3-4 ஸ்டெப்புமே எனக்கு கற்றுக் கொடுத்த 3-4 ஸ்டெப்புமே நான் ட்ரை பண்ணேன். 3-4 ஸ்டெப்லையுமே எனக்கு ஆன்சர் வரல. பட் இந்த டைப் ஆஃப் இதில் வந்து ஆன்சர் எப்படி வருதுன்னு நானும் ட்ரை பண்ணுறேன். கிடைக்கல. ஏன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட்டில் நான் போடுறேன். தெரிஞ்சிச்சுன்னா அதில் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எல்லோரும் ஒன்றா கற்றுக்கலாம். இந்த சம் வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு பாட்டில் இருக்குது. 2 பாட்டிலில் வந்து மிக்சர் அண்டு சீரம் இருக்குது, வாட்டர் இருக்குது மிக்ஸ்டாக. அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாட்டில் இருக்க சீரம் வாட்டர் மிக்சரை வந்து கலந்திங்கன்னா ஒரு ரேஷியோ வரும், அவ்வளோதான். அது வந்து 9.8, அதுதான் அந்த ரேஷியோ, நியூ ரேஷியோ. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இந்த 2 இது இருக்குல்லங்க, நைன் வச்சு தான் இவன் பண்ணணும். 9 வச்சே பண்ணாமல் எப்படி பண்ணான்ற சத்தியமாக தெரிலங்க. மண்டை பிச்சுக்குது எனக்கு இது. எப்படி 8 வச்சு போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஒரு 2 இருக்குல்லங்க, இது வந்து 15, இது வந்து என்ன சொல்கிறது 16. இப்போ இந்த 16 இல்லை 17. இது வந்து இது 16.
ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஒன்றும் இல்லை. இதோட டோட்டல் வந்து 17, இதோட டோட்டல் வந்து 15, இதோட டோட்டல் வந்து 16. ஓகே, இதோட ஃபஸ்ட் நம்பர் வச்சு ஃபஸ்ட்டு 8/15 வச்சு பண்ணியிருக்காங்க, மைனஸ் இந்த நம்பர் வச்சு 8/17 வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 8/17 மைனஸ் 7/16 வச்சு பண்ணியிருக்காங்க. எல்சிஎம் எடுத்து அதை வந்து மேலே கீழே சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சரை வச்சு இவங்க இந்த ரேஷியோ எடுத்துகிட்டு வராங்க. இந்த ரேஷியோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டுத்தோட வேல்யூஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு வந்து தான் கொஞ்சம் 16 ஸ்கொயரை வந்து இங்கே இருக்குது. அப்போ வந்து 16 போட்டு ஆன்சரை முடிச்சு விட்டானுங்க ஆன்சரை. அதுதான் கன்ஃபியூஸ் வந்து எனக்கு. இந்த ஆன்சர் இதாங்க, பார்த்துக்கோங்க. இந்த சம்மு மேக்ஸிமம் நான் சண்டே இந்த சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். சண்டே ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இப்போ இந்த டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சம்மை வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போனோன்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான். வாரத்தில் பண்ண சம்மை வந்து சண்டே இன்னொரு டைமும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஒரு திங்கிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சம்மு போடும் போது ஒரு டைம் பார்க்கும் போது கிடைக்காத திங்கிங் இன்னொரு டைம் பார்க்கும் போது கிடைக்கும். அப்போ வந்து எல்லாத்தையும் இப்போது 15 கொஷின் 6 நாளுன்னும் போது 90 கொஷின் போடுவாங்களா? 90 கொஷின் போடுவீங்க சாட்டர்டே வரைக்கும். அந்த 90 கொஷினையும் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் ஒரு 1 hour ஒதுக்கி அந்த 90 கொஷினை நீங்கள் சும்மா ஒரு ரஃப் பேப்பரில் சால்வ் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு மீதி இருக்கிற டைமில் அந்த எந்தெந்த கொஷின்லாம் டவுட்டாக இருக்கோ அந்த கொஷினை இன்னொரு டைம் அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நான் அப்படியே வீடியோவாக நான் போடுவேன். அதனால தான் சண்டேன்னு சொல்கிறேன். எப்படியுமே எனக்கு தெரியாத கொஷின் வந்து உங்களுக்கு கடைசியாக தான் நான் வந்து வச்சுப்பேன். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கடைசியாக தான் முடிய போகுது, அவ்வளோதான் கண்ணு. இந்த கொஷின் வந்து நம்பர் சீரிஸ் கொஷினு. இவங்க கொடுத்துருக்குற மெத்தடில் வந்து நான் போட ட்ரை பண்ணேன், பட் ஆன்சர் வரல எனக்கு. இதுவும் சண்டே பார்க்க வேண்டிய கொஷின் தான். நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். சண்டே பார்க்குறது வந்து இன்னைக்கு கொஞ்சம் நிறைய கொஷின் வந்துச்சு போல், 4 கொஷின் வந்துடுச்சு இன்றைக்கி. இது எப்படி எடுத்திருக்காங்கன்னா, மேலே இருக்கிறது வந்து பொசிஷனு, கீழே இருக்கிறது தான் சம்மு. கீழே இருக்கிற சம்மை வச்சுக்கோங்களேன். இந்த பொசிஷனை வச்சு அவங்க பிரிச்சுருக்காங்க. அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் இதில் வந்து பிரிச்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஆட் நம்பர்ஸ் வந்து 2ஆல் வருது, ஈவன் நம்பர்ஸ் வந்து 4ஆல் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அதுபடி ஆகுதானா எனக்கு தெரியலங்க. அதுபடி ஆகலன்னு தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். இது 2 ஆகுது, இது வந்து 6 ஆகுது. இப்போ 2னா 4ஆ? இப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. 6th பொசிஷன். இப்போ இது 2 எப்படி பார்த்தாலும் தெரில, அது வர மாதிரி தெரில அந்த சம்மு. இந்த சம்முக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப குழப்பி விட்டுச்சுன்னு. இந்த கடைசி 3 சம்மு மட்டும் நம்ம சண்டே பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஃபாலோ பண்ணுங்கள் மோர் வீடியோஸ்க்கு. லெட்ஸ் க்ரோ டுகெதர். தேங்க்யூ.